மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கு விருதுநகர் மாவட்டம் இனாம் கரிசல் குளம் பகுதியில் வரவேற்பு பேனர் வைத்தபோது கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநாடு நாளை மதுரையில் விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மாநாட்டை வரவேற்கும் விதமாக பேனர்கள், போஸ்டர்கள் வைத்து வருகின்றன. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிறுவிழுத்தூர் அருகே உள்ள இனாம் கரிசல் குளம் பகுதியைச் சேர்ந்த செல்லக்கனி என்பவரது மகன் காளீஸ்வரன் பிரதான சாலை, அதாவது சிறுவிழுத்தூர் மதுரையில் செல்லும் பிரதான சாலை பகுதியில் தமிழக வெற்றி மாநாட்டை வரவேற்கும் விதமாக பேனர் வைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அருகில் இருந்த கம்பியை எடுக்கும் போது மேல் பகுதியில் எதிர்பாராதமாக மின்சாரத்தில் தாக்கியது கீழே விழுந்து காயமடைந்தார். உடனே அங்கு கூட இருந்த அவர்கள் அனைவரும் அருகிருந்தவர் மீட்டு உடனடியாக சிறுவிழுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சேர்த்தனர். மருத்துவர் பரிசோதித்துவிட்டு அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் தெரிவித்தார். இறந்த கல்லூரி மாணவர் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும் தெரிய வருகிறது. தற்போது எதற்காக அந்த இடத்தில் அனுமதி வாங்கி பேனர் வைத்தார்களா இல்லையா, மேலும் எவ்வாறு இறந்தார் என்று காவல்துறையினர் அந்த பகுதியில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி மாணவர், அதாவது தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்காக பேனர் வைக்கும் இடத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இனாம் கரிசல் குள பகுதியில் இந்த கல்லூரி மாணவர் இறந்த சம்பவத்தால் அவர் குடும்பத்தார் மட்டுமல்ல அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. தற்போது காவல்துறையினர் இந்த மாணவர் கல்லூரி விண்டு நடக்கின்ற காலத்தில் எவ்வாறு விடுமுறை செய்து இந்த இடத்திற்கு வந்து அந்த பேனர் வைக்க வந்தார் என்று மேலும் விசாரணை செய்து வருகின்றான். அதாவது இந்த கட் அவுட் கட்டுவதற்காகவும் பேஸ்டர் ஒட்டுவதற்காகவும் உடன் இருந்த மற்ற நம்பருடன் சேர்ந்து இவருடன் விசாரணையை காவல்துறையை துரிதப்படுத்தி தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் சம்பவ இடத்தில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.